ஃபுல்லி சிந்தட்டிக் ஆயில் யூஸ் பண்ணலாமா இல்ல செமி சிந்தட்டிக் ஆயில் யூஸ் பண்ணலாமா அப்படின்னு ஒவ்வொரு தடவை ஆயில் சேஞ்ச் பண்ணும்போது நம்மளுக்கு ஒரு குழப்பம் இருக்கும். முன்னாடி யூஸ் பண்ணிட்டு இருக்கிற என்ஜின் ஆயில் வந்து மினரல் ஆயில் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மினரல் ஆயில் எதுல இருந்து எடுத்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா க்ரூட் ஆயில் இருந்து எடுத்தது. பெட்ரோல் டீசல் எடுக்கிறாங்க பாத்தீங்களா, அதோட ஒரு எக்ஸ்ட்ராக்ட் தான் இந்த என்ஜின் ஆயிலும். ஆனா இந்த மினரல் ஆயில் இருக்கிற ஒரு ப்ராப்ளம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது எக்ஸ்ட்ரீமான டெம்பரேச்சர்ல ஒர்க் பண்ணாது. அதே மாதிரி கரோஷன் ப்ராப்ளமும் இருக்கு. சரி, இந்த பிரச்சனையை சார்ட் அவுட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வரப்பட்ட ஆயில் தான் சிந்தட்டிக் ஆயில். நம்ம செமி சிந்தட்டிக், ஃபுல்லி சிந்தட்டிக் அப்படின்னு யூஸ் பண்றோம்ல, இந்த சிந்தட்டிக் ஆயில் எங்க இருந்து வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதை வந்து லேப்ல ப்ரொடியூஸ் பண்றாங்க. பாலி ஆல்பா ஆல்பின் அப்படின்ற ஒரு PAOன்ற ஆயில வந்து லேப்ல வந்து ப்ரொடியூஸ் பண்றாங்க. இதுதான் சிந்தட்டிக் ஆயில். இந்த PAOன்ற ஆயிலோட மூலப்பொருளும் அந்த பேஸ் ஆயிலோட மூலப்பொருளும் ஒன்னே தான், ஹைட்ரோ கார்பன் தான். சிந்தட்டிக் ஆயில் இருக்கு பாத்தீங்களா, அதோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எக்ஸ்ட்ரீமான டெம்பரேச்சர்ல நல்லா வேலை செய்யும், எஃபிஷியன்ட்டா. ஃப்ளோ ஆகக்கூடிய கெபாசிட்டி இருக்கு பாத்தீங்களா, அது ரொம்ப நல்லா இருக்கும். மாதிரி இந்த சிந்தட்டிக் ஆயிலோட லைஃப் வந்து நீங்க நார்மலா யூஸ் பண்ற மினரல் ஆயிலோட லைஃபை விட டபுள் மடங்கு அதிகமா இருக்கும். 3000 கிலோமீட்டருக்கு நீங்க என்ஜின் ஆயில் மாத்துறீங்க அப்படின்னா ஒரு 5000-5500 கிலோமீட்டர் நீங்க என்ஜின் ஆயில் மாத்தலாம். அப்புறம் இந்த என்ஜின் ஆயில்ல இன்னொரு மிஸ்கான்செப்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, செமி சிந்தட்டிக் அப்படின்னா பாதி சிந்தட்டிக் ஆயிலும் பாதி மினரல் ஆயிலும் இருக்கும் அப்படின்னு நிறைய பேர் நினைச்சிட்டு இருப்பீங்க. அதே மாதிரி ஃபுல்லி சிந்தட்டிக் அப்படின்னா அதுல முழுக்க சிந்தட்டிக் ஆயில் தான் இருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பீங்க. அது உண்மை கிடையாது. பிராண்டுக்கு பிராண்டு மாறும். செமி சிந்தட்டிக்ல வந்து 40% சிந்தட்டிக் ஆயில் இருக்கும், 60% மினரல் ஆயில் இருக்கும். அதே மாதிரி ஃபுல்லி சிந்தட்டிக்லயும் முழுக்க இந்த PAO அப்படின்ற ஆயிலை மட்டுமே யூஸ் பண்ணிருக்க மாட்டாங்க. அதுலயும் அடிட்டிவ்ஸ், டிடர்ஜென்ட்ஸ் எல்லாமே ஆட் பண்ணிருப்பாங்க. அதெல்லாம் சேர்ந்து தான் சிந்தட்டிக் ஆயில். சரி, செமி சிந்தட்டிக் அண்ட் ஃபுல்லி சிந்தட்டிக் தான் மோஸ்ட்லி மார்க்கெட்ல இருக்கு. இந்த ரெண்டுல எதை யூஸ் பண்றது? கரெக்டா 3000 கிலோமீட்டர்ஸ் ஒன்ஸ் நீங்க ஆயில் சேஞ்ச் பண்ணிடுவீங்க அப்படின்னா உங்களுக்கு செமி சிந்தட்டிக் ஆயிலே போதுமானது. பெரிய ரேஸ் பைக்ஸ் எல்லாம் சொல்ல 100 ல இருந்து 200 cc குள்ள நம்ம யூஸ் பண்ற பைக்ஸ்க்கு சொல்லிட்டு இருக்கேன். அதே மாதிரி நீங்க ஸ்மூத்தா தான் ஓட்டுவீங்க அப்படின்னா உங்களுக்கு செமி சிந்தட்டிக் ஆயிலே போதுமானது. இல்ல நான் கொஞ்சம் ஹார்ஷா ரைட் பண்ணுவேன், நான் சரியா டைமுக்கு என்ஜின் ஆயில் மாத்த மாட்டேன், நான் வந்து ஒரு 3000 கிலோமீட்டர் அப்படின்றது ஒரு 5000-6000 கிலோமீட்டர் ஓட்டுவேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லி சிந்தட்டிக் ஆயில் தான் கரெக்டா இருக்கும். பர்சனலா நான் 5000 கிலோமீட்டர்ஸ் ஒன்ஸ் என்ஜின் ஆயில் மாத்துறதுனால நான் ஃபுல்லி சிந்தட்டிக் ஆயில் தான் யூஸ் பண்றேன். உங்களோட ரைடிங் ஸ்டைல் அப்புறம் நீங்க எவ்வளவு கிலோமீட்டர்ஸ் ஒன்ஸ் என்ஜின் ஆயில் மாத்துறீங்க அப்படின்றத பொறுத்து ஃபுல்லி சிந்தட்டிக்கா இல்ல செமி சிந்தட்டிக்கா அப்படின்னு சூஸ் பண்ணணும். அப்புறம் இந்த விஷயம் உங்களுக்கு புதுசா இருந்து இதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க.